அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாக்கியா வீட்டில் ஈஸ்வரி பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே ஆறுதல் பண்ணுறாங்க, ஆனால் ஆறுதல் ஆகவே மாட்டேங்கிறாங்க. இனியா வந்து பக்கத்தில் பாட்டி, அழாதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, நீங்கள் அழுகிறத பார்த்தா எனக்கு அழுகையாக வருது அப்படிங்கிறாங்க. தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவன் சொல்கிறதே நீ நினச்சிக்கிட்டே இருக்காது, அவன் வந்து அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணவே மாட்டான், உன்னை இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான், அவன் ஜாலியாக அவனோட வேலையை பார்த்துட்டு தான் இருப்பான், நீ தான் உட்காந்து அவனை பற்றி யோசித்துக்கிட்டே அவன் சொன்னதை பற்றி யோசித்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பாக்கியம் வராங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க அத்தை, ஏன் அவர் சொல்கிறதே யோசிச்சுட்டே இருக்கீங்க, மாமா சொன்ன மாதிரி அவர் எதையுமே கண்டுக்கிடவே மாட்டார், அவருக்கு வந்து அவருடைய தேவைகள் தான் ஃபஸ்ட்டு, தேவையை முடிஞ்சவங்கள வந்து கருவேப்பிலை மாதிரி தூக்கி எரிஞ்சிருவார். ஸோ அவர் பேசுகிறது நீங்கள் எதையுமே உரி பண்ணிக்கிடாதீங்க, கண்டிப்பாக உண்மை என்னங்கிறது அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய வரும், நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, உங்களோட கேரக்டர் என்ன, உங்களை நல்ல குணம் என்ன, எல்லாமே கண்டிப்பாக தெரிய வரும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தேத்துறாங்க. சாப்பிடுங்க, சுகருக்கு மாத்திரைலாம் போடணும்ல, ப்ரெஷர்லாம் ஏறுதில்ல அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. இனியா வந்துட்டு பாட்டி, அம்மா மாதிரியோ தாத்தா மாதிரியோ என்னால் இப்படிலாம் பேச தெரியாது, ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் அழாதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, நீங்கள் அழுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப அழுகையாக வருது பாட்டி அப்படின்ட்டு அழுகுறாங்க. இல்லை இனியா, நான் அழமாட்டேன், நீ அழாதடான்னு சொல்லி பாட்டி இனியா வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு அழாதடான்னு பாட்டி வந்து இனியாவை தேத்துறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ராதிகா விட கட்டுறாங்க. ராதிகா வந்து பெட்டில் இருக்காங்க, மயூ பக்கத்தில் படுத்துருக்காங்க, ராதிகா உட்காந்துருக்காங்க. இவர் வந்து பக்கத்தில் போய் கோபி பேசுகிறாரு. ஏன் ராதிகா என் கூட பேச மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ணேன், ஏன் மேலே ஏன் கோவமாக இருக்க, அதான் அம்மா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களா, அப்புறம் என்ன உனக்கு இன்னும் ஏன் மேலே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ராதிகா ப்ளீஸ் ராதிகா என் கூட பேசு அப்படின்ட்டு அவங்கள தாங்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி மௌனமாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராதிகா, நீ ப்ளீஸ் பேசு ராதிகா, ப்ளீஸ் பேசு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டமாக இருக்குது கோபி, அதான் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருச்சுல, குடும்பமாக சேர்ந்து என் குழந்தை இல்லைன்னு ஆக்கிட்டீங்களேன்னு. நான் என்ன நினச்சேன்னு, ஆமாம் ஆரம்பத்துலேருந்து இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னீங்களே, உங்கள் அம்மா அதை தானே சொன்னாங்க, உங்கள் அம்மாவை யார் இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னது, அந்த பாக்கியாவை நீங்கள் பழி வாங்கணும், பாக்கியா வந்து நல்லா சீண்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, பட் உங்கள் அம்மா நினச்ச காரியத்தை வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, குடும்பமாக சேர்ந்து என் குடும்பத்தை இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கஷ்டங்கள் சமாளித்தேன், நிறைய கஷ்டப்பட்டேன், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டம் போயிடும், உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படிலாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் கஷ்டங்கள் அதிகமாச்சு, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாச்சு, இதுக்கு பதிலாக நான் தனிமையிலே இருந்த அந்த வாழ்க்கையே பரவாயில்லங்கிற அளவுக்கு என்னை தோண வச்சிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிமானமாக இருந்து என் குழந்தை மட்டும்தான், சரி இந்த குழந்தைய வச்சு அந்த கஷ்டத்தெல்லாம் தான் போக்கிடலாம், மேல் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு இருந்தேன், ஆனால் அந்த குழந்தை இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை, எனக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது, தயவு செஞ்சு என் மூஞ்சில் முழிக்காதீங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ராதிகா வந்து கத்துறாங்க. கோபி என்ன செய்ய எது செய்யன்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் அம்மா அப்படிலாம் செய்யணும்னு சொல்ல போகிறீங்களா, உங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சாங்க, பிளான் போட்டு திட்டம் போட்டு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ரூமை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாக்கியா வீடை கட்டுறாங்க. பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, ஆனால் வந்து பக்கத்தில் ஜெனி இருக்காங்க. ஆனால் பாக்கியா உள்ளே வராங்க. ஆண்டி எவ்வளோ சொன்னாலும் பாட்டி வந்து காஃபி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த காஃபியாவது குடிக்கலாம்ல, கொஞ்சமாவது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்ல உங்களுக்கு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. தாத்தா பக்கத்தில் அந்த காஃபியாக குடிக்க வேண்டியதானே, அப்படியே உனக்கு ஒரு எனர்ஜியாவது வரும்ல அப்படிங்கிறாங்க. குடிங்க பாட்டி அப்படின்னு ஜெனியும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு காஃபி எதுவும் வேண்டான்னு சொல்லி பாட்டி ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. பாக்கியாவுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, சரி ஒரு வந்து ராதிகா வீட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ராதிகா வீட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா இருக்காங்க. நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேட்குறாங்க. பாக்கியம் அப்படியே ஷாக்கிங்காக கோவமாக பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க ராதிகா, நல்லா இருக்கீங்களா, இப்போ உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையா, சில நேரங்களில் நம்மளை அறியாமலே நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் நம்மளை தாங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் அது எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்ள தான் ஆகணும், அது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசுவோம். இப்போ என்னோட கஷ்டத்தை நான் ஏற்றுக்க முடியலன்னு உங்கள்கிட்ட வந்து நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லி ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன், நான் இங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு, இப்போ நீங்கள் எதுக்கு வந்து இங்கே, நீங்கள் நினச்ச விஷயத்த உங்கள் அத்தை நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, இப்போ உங்களோட மிஷன் சக்ஸஸ் தானே, கடைசி என் குழந்தை இல்லைன்னு ஆக்கிட்டீங்களே நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, அத்தை அப்படிலாம் செய்கிறவங்க கிடையாது, அத்தையோட கேரக்டரை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு, அவங்கள பற்றி நான் எதுவுமே பேச விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ராதிகா கோவப்படுறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அந்த பொம்பளை பற்றி இங்கே எதுக்கு பேசுகிற இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசுவோம், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லி பாக்கி அவங்க அம்மா பார்த்து கோவப்படுறாங்க. நீங்கள் வந்து நேற்று நடந்த விஷயம், முந்தானத்து நடந்த விஷயம், இன்றைக்கி நடந்த விஷயம், 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நான் அந்த நாள் உங்களை வந்து பேச வரல, நான் இதுக்கு முன்னாடி எனக்கும் ராதிகாவுக்கும் உள்ள ஒரு நட்பு இருக்குது, அப்படிப்பட்ட நட்பான ராதிகாவை பார்த்து பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். செல்வி கூட எனக்கு கேட்பா, எதுக்கு இப்போ பார்த்தாலும் அந்த ராதிகாவை போய்
பார்த்து பேசுகிறேன்ட்டு. நானாரும் சொல்லுவேன், ஆரம்பத்தில் இந்த ராதிகா வந்து எனக்கு ரொம்ப நட்பானவங்க, ரொம்ப பழக்கமானவங்க, என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் அந்த உரிமையில் நான் போய் பேசுகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இப்போ அதை கேட்குற நிலமையில அந்த மைண்டில் நீங்கள் இல்லை. ஸோ குட் பை. உங்களுக்கு தேவைங்கிற மொத்தத்தில் எதையுமே நான் பேசினாலும் உங்களுக்கு காதில் ஈடுபடாது. இப்போ நான் பேசுகிற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கோபி வெளியில் இருக்காரு. இங்கே எதுக்கு இங்கே வந்து அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் இங்கே சண்டை போடுவோ வேறு எதுவும் பேசுவோ வரலை. அத்தையை பற்றி மற்றவங்க தெரியாமல் இருக்கலாம், அது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அதை பற்றி தெரியாமல் அவங்க வந்து தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்க, அதுதான் ஒரு பெரிய தப்பு. அத்தை எப்படி கேரக்டர் என்ன மாதிரி இருந்து உங்களுக்கு எதாவது தெரியுமா அவங்கள பற்றி? என் கூட தான் இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வம்படியாக கூட்டிகிட்டு வந்தீங்களே, அவங்கள நீங்கள் எப்படி திருப்பி அனுப்பியிருக்கீங்க? இப்போ அந்த வீட்டில் அவங்க வந்து இருக்காங்களே, எந்த நிலமையில் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? திரும்ப திரும்ப நான் அதை செய்வேனான்னு சொன்னதே சொல்லிகிட்டே இருக்காங்க. என் பையன் என்னை நம்பலையே, என் பையன் இப்படி பேசிட்டானேன்னு திருப்பி அந்த இதை தான் சொல்கிறாங்க. ஒரு நாளாவது அவங்க என்னைக்காவது யாராவது கெட்டு போகணும், யாராவது பாலா போகணும்னு சொல்லி எதாவது யோசித்திருப்பாங்களா? கோவப்படுவாங்க, தான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவங்க குழந்தை இறக்குறதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்கன்னு கொஞ்சமாக யோசிச்சிங்களா? என்னை விட நான் நம்புகிற அளவுக்கு விட நீங்கள் அத்தையை பற்றி தெரிஞ்சுக்கலவில்லை. நானே நம்பாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை நம்புனீங்க? உங்களுக்கு அத்தையை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவியை தீர்த்திடுறாங்க பாக்கியா. நீங்கள் எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் என் பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லி உங்களுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியேறினாங்களே, உங்களுக்காக தானே அந்த வீட்டை விட்டு இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கினாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணியிருக்கீங்க? அவங்க மனசில் எவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க, அவங்கள ஒரு கொலகாரின்னு சொல்லி நீங்கள் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நீங்கள் டைரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லலை, ஆனால் அவங்களுடைய மண்டையில் அது புரிகிற மாதிரி இன்டைரக்டாக வேறு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதனால திரும்ப நான் அதை செய்வேன்னு அத்தை அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தையை பற்றி புரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களா? நீங்களே என்ன மனுஷன், நீங்களே என்ன மகன்? நெக்ஸ்ட்டு பாக்கியா வீடியோ கேட்டுறாங்க. அந்த பாட்டி உள்ள ரூமில் இருக்காங்க. பாட்டி கிட்ட போகிறாங்க. அத்தை கொஞ்சமாக சாப்பிடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியா, எனக்கு எதுவும் வேண்டாம் பாக்கியா, சாப்பிடணும்னு சொல்லி எதுவுமே தோணலை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது அத்தை, சாப்பிடுங்க, சாப்பிட்டு மாத்திரை போடுங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கீங்க, இன்னும் சாப்பிடாமல் இருந்து மாத்திரை போடாமல் இருந்து கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க போகிறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அத்தை, சாப்பிடுங்க அத்தை, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியாம்பா, சாப்பிடுங்கிற மனசே இல்லை, என் மனசை ஈட்டியை வச்சு குத்திட்டான், அதுவும் சுமக்க முடியாத ஒரு பெரிய பட்டத்தை சுமந்திருக்கேன், கொலகாரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை. இந்த பட்டத்தை வச்சுட்டு அதுவும் என் மகனே எனக்கு கொடுத்துருக்கான், அது எனக்கு மனசுக்குள்ளே ஈட்டி வச்சு குத்துன மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏய், நீ இப்போ தேவையில்லாமல் அவன் சொன்னதை நினச்சி நீ ரொம்ப மனசை போட்டு உழப்பிட்டே இருக்க, போனால் சாப்பிட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பயங்கரமாக பக்கத்தில் திட்டுறாரு. இல்லைங்க, என்னால் சாப்பிட முடியலங்கன்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரியாத, ஜூஸ் கொண்டுட்டு வரேன், அதை குடிச்சிட்டு நீங்கள் மாத்திரை போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கி, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டானே. அதெல்லாம் இல்லத்தை, இது இங்கே இருக்கட்டும், நான் இப்போ ஜூஸ் எடுத்துகிட்டு வருவேன், கண்டிப்பாக நான் வரவங்களே இதை குடிச்சிருக்கீங்க, மாத்திரையும் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு பாக்கியா வெளியில் போயிடுறாங்க. செல்வி கிட்ட போகிறாங்க. என்னக்கா பாட்டி ஏதாவது சாப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை செல்வி, அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க ஏதாவது சொன்னால் பெற்றவங்களால தாங்கிக்க முடியாதுக்கா. அதுவும் இல்லாமல் இந்த கோபி மனுஷி அவங்கள கொலகாரிங்கிற பட்டத்தை விட்டு சுமந்து வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு வேறு அனுப்பியிருக்காரு. அதை எப்படிக்கா அவங்களால தாங்க முடியும்? என்னாலேயே கோபி சார் மேலே கோவத்தை அப்படி அவ்வளோ இருக்குது எனக்கேவும். அவர் இப்படி சொன்னது தாங்கவே முடியல. பாட்டி எப்படிக்கா தாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. செல்வி, பாட்டி இங்கேயே இருந்தால் ஏதாவது யோசித்துக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்துலேயே இருக்கிறதுனால. அதனால் அவங்கள எங்கேயோ 2-3 நாளைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கும்பகோணத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் அந்த சைடு 2-3 நாள் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன், கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டக்கும் சொல்கிறாங்க. சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா, மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு வந்து செல்வி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க.